எனக்கு இந்த ராப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில வர்றதுனால கேட்கறது. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ராப் சாங் சொல்லவா? பேட்டர் ராப்னு ஒரு சாங். பேட்டர் ராப்ல ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கு என்ன பிறந்தது உனக்கேதான், கிடைச்சது வச்சுக்கூட அவ்வளவுதான், விடியும் பார் விடியும் பார், விடிய 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 பேட்டர் ராப் பேட்டர் ராப் பேட்டர். அதுல இந்த ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும். அத நான் இப்ப கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்துல யார் பாட்டு? அந்த ஊர்வசி பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இந்த ஊர்வசி அதுல ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலை ஏது, பிலிம் காட்டி கொண்டு மாட்டேனா டேக் இட். என்ன சொல்றேன், ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிரா இருக்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும், பறவை மாதிரி. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்படி சொல்றவங்கள நம்ம பார்த்திருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா, who is the busiest person? யார் மிக பிஸியான ஆள் என்றால், யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியஸ்ட் பர்சனே தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பணத்தை விட நேரம் முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், காலம் பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடும், காலம் உயிர் போட்டு. நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்கிறேன். நாளைக்கு பண்ணிக்கலாம். இந்த பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு வீடு, ஒரு தெருவுல ஒரு கிராமமே இருக்கு, ஒரு குட்டி கிராமம். அதுல ராத்திரி பேய் வரும். அதனால ஆனா அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய். நீங்க இப்ப கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். எல்லோருடைய சுவர்லையும் நாளை வா என்று எழுதியிருப்பாங்க. அது படிச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் வரும், மறுபடியும் நாளை வான்னு. பேய்க்கு வேணாலும் நாளை வான்னு எழுதி வைக்கலாம். வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா? நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ படிச்சு அப்படியே பட்டொலி வீசி பறந்துருவேன். நாளைக்கு மார்னிங் 4 o'clock எப்படி எந்திரிப்ப? தட்டிட்டு தூங்கிடுவேன். நான் சொல்றேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அப்படி எந்திரிக்க வேண்டாம். நீங்க பாருங்க, IPS விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்தார். அவர் சொன்னார், IAS IPS ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணிருக்காருங்க. அவர் செலக்ட் பண்ணிருக்காரு IPS. எப்பங்க படிப்பீங்கன்னா, BA படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. எப்ப படிப்பீங்கன்னா, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தூங்கின அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பார். நான் சொல்லட்டுமா, எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்திருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ அவன் தான் கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான். நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்கும்? தெரியாதுல்ல? வள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு. செத்து போனா எப்படி இருக்குமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும். தூக்கம் என்பது ஓய்விற்கான 5 இருந்து 6 மணி நேரம் ஓய்வு. குழந்தைகளுக்கு 7 இருந்து 8 மணி நேரம் ஓய்வு. அதற்கு பின்னால் வேலை செய்ய சில பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்றேனே நான், இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை? 99.9%
ராத்திரி 3-3:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காக டாக்டர் கிட்ட கேளுங்க. நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்லா பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான். எங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை, அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி. வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வுதான் தேவை தவிர பார்ட்டியா தேவை? ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறது. உழைக்கின்றவனுக்கு ஓய்வுதான தேவை. ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம். நான் இப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்தை பிரி. ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன், நான் பிரிக்கிறேன். நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் சொன்னா நம்பணும். காலையில 7:45க்கு காலேஜுக்கு போய் சைன் பண்றேன். 2 மணி வரைக்கும் காலேஜ்ல இருப்பேன். அதுக்கு பிறகுதான் ஊரெல்லாம் சுத்துறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்க பேச்சு கேட்கறது இல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து நான் பேசுறேன். டிராவல் 4 hours to 5 hours டிராவல். இதோ நான் மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புனேன், 5:30 மணிக்கு வந்தேன். இதோ 1 மணி நேரத்துல உங்க முன்னால வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இதை முடிச்ச உடனே மறுபடியும் போயிடுறேன். நாளைக்கு எங்களுக்கு பெருநாள். இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு நிறைய வேலைகள். எப்படி நான் இதை வந்து செட் பண்றேன் அப்படின்னா, யூ பிளான் அவர் டு அவர். ஒன்னும் இல்ல, மேடமுடைய ஷெட்யூல் பாருங்க எப்படி இருக்கும். உட்கார்ந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க, அவ்வளவு டைட் ஷெட்யூல் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால்தான் ஆட்சி. ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடுறோம். நைட் அரைச்சி காலையில சாப்பிடறதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. வா, இப்போ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிடறதுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த சனியனை வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதுல வருது பீட்சா. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபாய் மேடம் பொண்ணு. நாங்க 3 பேர் மேடம் குடும்பத்துல. ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி, மாப்பிள சம்பா, கோதுமை, தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு 1 மாசம் 1 வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடாம இல்லையா சார்? ஒரு பர்கர்ல முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன். மூடு இருக்குல்ல, இந்த மூடு மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுது. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த 2த்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் உங்க தாய் 2 வார்த்தையை சொல்லித்தர. ஒன்னு மோட்டிவேஷன், இன்னொன்னு கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க. ஏங்க, பைபிள்லயும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்றேன். நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும், நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு உபனிஷதம் சொல்கிறது. உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறார். யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது. இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை, நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறார். எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது.
நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் குறித்து கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வார், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. நீங்க நிக்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரம் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், ஏங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க, நிறுத்துங்கள பாப்போம், நிறுத்துங்கள பாப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா? என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம். எங்க அப்பா மரணப்படுக்கையிலங்க, இதை நான் சொல்லணும்னு வரலைங்க. 10 மணிக்கு இறக்குறாருங்க, 7 மணிக்கு நான் கூட இருக்கேன். 7 மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேல கீழே அசைது. அம்மா சொல்றாங்க, அப்பா போயிருவாரு. அப்பா சொன்ன அந்த 2 வார்த்தையை சொல்லிடு. ஏன்னா உண்மையான கவிஞர், கவிஞர்களுடைய கூற்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதனாலதான் குறள் நிக்குது, அதான் குரான் நிக்குது, அதனாலதான் பைபிள் நிக்குது, உபநிஷதங்கள் எல்லாமே இலக்கியங்கள், கவிதைகள். அதுல பொய் இல்லை. அப்பா சொன்ன இந்த மரண வாக்குமூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன், பேரன்பு கொண்டு இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? वक्त से डर कर रहो. உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க வேலூர். वक्त से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज. वक्त से है दिन, वक्त से है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் வந்து அப்பாவுடைய தொண்டை குழியை அடைகின்ற அந்த வினாடியில் அப்பா எனக்கு தந்த ஆக உன்னதமான ஞானம், காலத்திற்கு பயந்து கொள், காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது, காலமே இரவு, காலமே பகல். It is out of your control. It is not under your control. நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்து சொன்ன வார்த்தை தான், காலத்தை ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிக்கணும்னா நீ சாகணும், அப்பதான் காலமா மாறணும். காலத்தை வென்றான் யார்? யார் காலத்தை வெல்ல முடியும்? பாருங்க, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே, சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார். அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் மாறாத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க? மறுபடியும் வருமா காலம்? வராது, காலம் வராது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணனை நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அண்ணனை நான் கோபப்படுத்தினேன். இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அது நான் அவசரத்துல போட்ட அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. கடுமையான வார்த்தையால திட்டினான். அம்மா 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 கிட்ட திட்டினான், என்கிட்ட திட்டினான். அண்ணா அம்மா என்கிட்ட சொல்ல, இதெல்லாம் உங்க அம்மாட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு ஏதோ திட்டி எனக்கு சேஸ் போட்டேன். அடுத்த 10 நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஒண்ணும் இல்ல, அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். யார் அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள். இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும்? 12 வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல போ, இந்த கோட்டையில ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு மேல ஒரு படம் போட்டு கொடியா செஞ்சு காட்டு. நான் சொல்லவா, அப்பா இல்லைன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா, சின்ன அப்பாங்கிறது. அப்பாவை இளமையான வயதுல பார்க்கணும்னா இப்ப உயிரோட இருக்கிற அண்ணனை பார்த்துக்கோ. பேசலனாலும் போய் பேசிடு.
அவங்க கல்யாண ஆனதுல இருந்து சரியில்லாம சொத்த இன்னைக்கு ஒரு போன் அடிச்சு பாரு. நான் சொல்றேன்ல, கடிகாரம் ஓடும் முன் ஓடு. கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறது. நீ அதுக்கு முன்னால ஓடணும். நான் ஒரு போன், நல்லா இருக்கியா அண்ணா, நல்லா இருக்கியா அண்ணா, எதுக்கு போன் பண்ண, இப்படிதான் பதில் வரும். என்ன இல்ல, சும்மா பேசின போல இருந்துச்சு, உன் ஞாபகம் இருந்துச்சு, உன்னை ஒரு வாட்டி பாத்துக்கவா வந்து. என்ன மனசு சரியில்லை, அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும். அதான் அண்ணன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும், அண்ணன் பிறக்க மாட்டான். அக்கா பிறக்கிறது சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா? அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலி. ஆனால் நமக்கு அந்த அருமை தெரியுது. ஆனா இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் ஒத்த பிள்ளை. அது இன்னொரு ஒரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மாமி கிடையாது, யாவானும் கிடையாது. நமக்கு நாமே திட்டம், மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க வேண்டியது. தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும். உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை. அதனால்தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது, கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ சொல்றாங்க, முதல்ல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாம சொல்லாமலேயே அதுங்க சொல்லுதுங்க, நாம் தான் இருவர், நமக்கு எதுக்கு இன்னொருவர். அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க, நான் எதற்கு இருவர். என்ன மேடம் சொல்றது? இதுங்களை திருத்துறதுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுது. குடும்பம் என்கின்ற உறவு, சமூகம் என்கின்ற உறவு, நாடு என்கின்ற உறவு, உலகம் என்கின்ற உறவு. நான் சொன்னேன்ல, என் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன். நான் கடவுளிடத்துல பேசுறதே வழிபாடு மட்டும் நடத்துகிறேன். ரொம்ப ஆசை வந்தா, கடவுள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது. இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்குமா? என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன்? நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என்ன. சரி, ரொம்ப தேவை, பயங்கர தேவை. என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில. இறைவா, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபாய் கேட்டீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லன்னா 200 ரூபாய் கொடுத்துட்டு கம்முன்னு. மனதை விசாலமாக்கிக் கொள்ளுதல் இருக்குல்ல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் தான், அவன் பேர் வந்து டேவிட். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார். பிசிக்ஸ் படிச்ச பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான். 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு, உனக்கு வேலை கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட 250 ருபீஸ் இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கான்? வீட்டுல வந்து அம்மா அப்பா கேட்டிருக்கான், இல்ல வெளியில போய் கேட்டிருக்கான், இல்ல உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான், இல்ல சர்ச்சுக்கு வந்துட்டான் நேரா. ஜீசஸ், I want 250 rupees only. Give me. Tomorrow is my day. Today you grant me 250 rupees, please. சொல்லிட்டு மனசுல தானே ஜபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு வெளியில அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதுல எழுதி லிஸ்ட வந்து ஃபாதர் பார்த்துட்டாரு. நேரம் உள்ள போய் பாக்குறாரு. அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபாய் அந்த மாசம். எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபாய் தான் வருது. இல்லன்னா அவருக்கு கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 ருபீஸ் எடுத்துட்டார். ஒரு கவர்ல போட்டு வச்சார். பையன் அங்கதான் இருக்கான். மறுபடியும் போயிட்டு உட்கார்ந்துருக்கான். மிஸ்டர் டேவிட், ஃபாதர், somebody wants to give this cover to you.
Your name is David? Is fine. You're going for the interview. Oh Jesus அப்படின்ட்டு கையில வாங்கிட்டு பிரிச்சு பார்த்திருக்கா. எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவன் கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனாலதான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் கிழமைதான். நேரா போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டார். 250 ரூபீஸ் கேட்டேன், நீ கொடுத்திருப்பார். அவரான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ். 50 ரூபாய் அடிச்சுட்டார் ஜீசஸ். இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார்கள். காலத்தின் மனதை விசாலமாக்கி கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம். You can conquer the time. Conquer the timeங்கிறது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்றேன். வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்வி பர்வீன் சுல்தானா எழுப்பி விட்டு போகிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாய்? எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா? சுபலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் கவனத்தோடு படித்தார். 10th கவனத்தோடு படித்தார். பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது. UPSC எக்ஸாம் எழுதலாம். I want to be in the collectorate. I want to be in that chair. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாய் அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம் பெத்த விருப்பம். இன்னைக்கு உகாதி. எல்லோருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்து. அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனால் செயல்பாட்டிலே தெளிவு இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம். காலம் உங்களுக்கு எது கொடுத்திருந்தா खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. அல்லாமா இக்பால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத?